இது என்னோட ரைட்ஸ். ஐ ஹேவ் டு டேக் யுவர் ரைட்ஸா. இது ஒரு ரா வீடியோ தான். 24/8/2026 அன்னைக்கு, அதாவது நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போஸ்ட் ஆகுது. இவ போனோன்னு என்ன பண்ணியிருக்கா, பக்கத்துலேயே சீட் இருக்குது, அதில் உட்காந்துருக்கலாம். அப்படி இல்லைனா பின்னால் எவ்வளோ சீட் இருக்குது அதில் உட்காந்துருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு மொபைல் எடுத்து வீடியோ எடுக்கிறா. ஒரு வயசானவட்ட போயிட்டு பெண்ணுரிமையை பற்றி பேசிகிட்டு இருக்கா. அவரோட பெண்ணுரிமை அங்கே காட்டுறான். இது லேடி சீட்டு தானே, இது லேடி சீட்டு தானேன்னு சொல்லிட்டு. இது லேடி சீட்டு தானே சொல்லுங்க, இது லேடி சீட்டா இல்லையா? அவர் அப்படியும் சொல்றாரு, நீ பார்க்கறதுக்கு என்னோட பேத்தி மாதிரி இருக்கு, அதனால தான் சொல்றேன்னு சொல்றாரு. மனுஷனை எப்படி போர்ட்ரேட் பண்ணியிருக்கா, குடிச்சிட்டு வந்து மது போதையில் வந்து என் பக்கத்தில் வந்து உட்கார சொல்றாருன்னு சொல்லிட்டு. கேரளாவில் கூட ஒரு இஷ்யூ ஆனிச்சு. பண்ணாத தப்புக்கு அந்த மனுஷனை வீடியோ எடுத்து அவமானப்படுத்தி தற்கொலை பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டாளுங்க. ஒரு ஃபோன் இருந்தால் போதும், அந்த ஃபோனில் வீடியோ எடுக்கிற ஒரு பொண்ணாக இருந்தால் மட்டும் போதும், எல்லாமே கரெக்டாக நினச்சி பண்ணுவாளுங்க. அந்த வீடியோவில் அவள் சொல்கிறா, எங்களுக்கு ஃப்ரீ பஸ் வேணாம், சேஃப்டி தான் வேணும்னு சொல்லிட்டு. கொடுக்குற ஃப்ரீ டிக்கெட்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு சேஃப்டி கொடுத்தீங்கன்னா மட்டும் போதுங்க. அதுதான் கையை பிடிச்சிருக்காரா, இல்லை வந்து மடியில் உட்காருன்னு சொன்னாரா? இது எங்கே நடந்திருக்கு? சென்னையில் நடந்திருக்கு. அதே சென்னைக்குள்ளே மெட்ரோவும் இருக்குது, பஸ் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது, பைக் டாக்ஸி மொத்தக்குள்ளும் இருக்குது. இது எதுலேயுமே ஒரு பெண் ஆண் பக்கத்துலையோ ஆண் ஒரு பெண் பக்கத்துலையோ உட்காரக்கூட நினச்சிருந்தாங்கன்னா இது எதுலேயுமே ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு ஃபோன் இருந்தால் போதும், அந்த ஃபோனில் வீடியோ எடுக்கிற ஒரு பொண்ணாக இருந்தால் மட்டும் போதும், எல்லாமே கரெக்டாக நினச்சி பண்ணுவாளுங்க. இதுக்கு என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறலாம் எனக்கு தெரியவே இல்லை. உண்மையிலேயே தப்பு நியாயம் பட்டா மட்டும் கேளுங்க. பெண்ணுரிமைன்னு சொல்லிட்டு அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணாதீங்க யாரும்.